வணக்கம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக வாழணும், அமைதியாக வாழ்க்கையை நகர்த்தி செல்லணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேர் அது பணம் இருந்ததுன்னா, வசதி வாய்ப்புகள் இருந்தால் நிம்மதி தானாக தேடி வரும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை. விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிற மாதிரி பண வசதிகளுக்கு ஏற்ப பிரச்சனைகள் விதவிதமாக வரும். அப்போ ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் மன நிம்மதி கிடைக்கும். சந்தோஷம் வேறு, மன நிம்மதி வேறு. மன நிம்மதிங்கிறது கொஞ்சம் பெரிய வார்த்தை. அது கிடைக்கிறதுக்கு பெரிய கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்போ ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் ரெண்டுமே பலமாக தீய கிரகங்களோடு சேராமல், குறிப்பாக ராகு கேது சனியோடு சேராமல் இருக்கணும். அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிற 5, 9 பலமாக இருக்கணும். குறிப்பாக மன அமைதிக்கு 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவே மனசுக்காரகன் சந்திரன் பலமாக இருக்கணும். அப்போ இந்த 4ஆம் இடம் சந்திரன், 5, 9ஆம் இடம் சந்திரனோட ராகு கேது சனி சேராமல், பார்வைப்படாமல், சம்பந்தப்படாமல் இருக்கிறது, லக்னம் பலமாக இருக்கிறது, இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் கண்டிப்பாக நிம்மதியை அடைவார்கள். ஆனால் இதில் இருக்கிற சின்ன சின்ன பாதிப்புகளுக்கு ஏற்றவாறு அந்த நிம்மதி கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். நம்ம நிம்மதியை தேடி போனால் தான் நிம்மதி கிடைக்குமே தவிர, நம்ம வசதி வாய்ப்புகள், சந்தோஷம், பணம் இதையெல்லாம் துரத்தினா நிம்மதி நிச்சயமாக கிடைக்காது. அதனால தான் அந்த 10 வயசு குழந்தைகளை பார்த்திங்கன்னா எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்குது. அவங்களுக்கு கவலையே கிடையாது. பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை கிடையாது, சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஆசை கிடையாது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிற எண்ணம் கிடையாது. வாழ்க்கையை அப்படியே சுகமாக நகர்த்தி செல்லுகின்ற அந்த 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளோட நிம்மதி உங்கள் கையில் தான் இருக்குது. முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.